மாதிரி இப்போ தேர்தல் வரப்போது. இந்த தேர்தல் நவம்பர் மாதம் 2 கட்டமாக பீகாரில் தேர்தல் நடக்க போது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுமே இந்த தேர்தலை முக்கியமாக பார்க்குறாங்க. பீகார் தேர்தல் இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகும்னு சொல்லிட்டு பல அரசியல் வல்லுநர்கள் பேசுகிறாங்க. சில கட்சியுடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளே பேசுகிறாங்க. ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. பாஜக என்ன நினைக்குதுன்னா, பாஜக நிதிஷ்குமார் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்குது. நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலில் ஒரு களையெடுப்புகளுக்கு பிறகு, ஒரு தேர்தலுடைய ஒரு பெரிய தேர்தல் ஆணையத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு இந்த தேர்தல் வருது. இதுக்கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் நீக்கி நாங்கள் எஸ்ஏஆர்னு கொண்டு வந்து அதுக்கடுத்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. இந்த வழக்கெல்லாம் தெரியும். இப்போ கிட்டத்தட்ட 23 லட்சம் பேரை புதுசாக சேர்த்துக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் சில ஆர்டர் போட்டிருக்கு. எதற்காக நீக்கப்பட்டீங்களா 23 லட்சம் பேர், எதற்காக 16 லட்சம் பேர் சேர்த்தீங்கல்ல, 2 உடைய டேட்டாவும் வேணும்னு இருக்காங்க. இப்போ அந்த முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு சில கால அளவு நிர்ணயம் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் அந்த டேட்டாஸை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஏதும் முறைகேடு நடந்தால் பீகார் தேர்தலை கூட தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கொடுமைனா யார் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. அதில் தேஜஸ்வி யாதவ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. செகண்ட் பிளேஸில் நம்ம இது இருக்கார், பிரசாந்த் கிஷோர் இருக்கார். 3வது பிளேஸில் தான் நிதிஷ்குமார் இருக்கார். பாஜக என்ன நினைக்கிறதா, எப்படியாவது இவர் கை வாங்கிடக்கூடாது, மீண்டும் பீகாரில் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது. அது பாஜக போடக்கூடிய கணக்கு. அதனால தான் இவ்வளோ சீட் வாங்கினது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனை எந்த அளவுக்கு மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களோ அதே அளவுக்கு இந்த முறை பீகார் எலெக்ஷனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பீகார் எலெக்ஷன் நவம்பர் மாதம் நடக்க போகுது. சீட் ஷேரிங்லாம் இந்திய கூட்டணியில் முடிவாக இருக்கதா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த தேர்தல் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்க போது, எப்படிப்பட்ட போட்டி இருக்க போகுது, இது பற்றி தான் பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள்கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆரம்பத்துலேருந்து இந்த பீகார் எலெக்ஷன் இவ்வளோ கவனம் பெற்று வருவதற்கான காரணம் என்ன சார்? இல்லை, பீகார் எலெக்ஷன் இன்னைக்கு ஆட்சியினுடைய ஒரு காலா இன்னைக்கு நிதிஷ்குமார் இருக்கார். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான், எந்த மைனாரிட்டி பிடிக்காதுன்னு நினச்சாங்களோ இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இன்றைக்கி சென்ட்ரலில் பிஜேபி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதாதளமும் சந்திரபாபு நாயுடைய அந்த கட்சியும் தெலுங்கு தேசம் தான் இன்றைக்கி ஒரு மேஜர் பார்ட்டியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய எம்பிகளுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கி ஆட்சி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப சந்திரபாபு நாயுடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு தேர்தல் வரப்போகுது. இப்போ பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும், நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும், நிதிஷ்குமார் பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி 2021 பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார். கூட்டணி வச்சு பீகார் தேர்தலை சந்திக்கிறாரு. 2 பேரும் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. பாஜகவும் ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கு பாஜகவோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் ஆப்போசிட் ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தள், அந்த கட்சியோடைய லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சியோடைய கூட்டணியை வச்சு என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 பேரும் கட்சியோடைய கூட்டணியை வச்சுட்டு பாஜகவை கழட்டி விட்டுறாரு. தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சர் ஆகிறார். இது அப்படியே போயிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுறாருன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் பாஜக அகற்றுவதற்கு நம்ம ஒரு இந்தியா அலையன்ஸ் ஒன்று வைக்கணும் அப்படின்னு இந்தியா அலையன்ஸை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் இந்த நிதிஷ்குமார். ஓகே, அவர் தான் கன்வீனராக இருந்தார், ஒருங்கிணைப்பாளராக அவர் தான் இருந்தார். பட் அவர் தன்னை பிரதம மந்திரியுடைய வேட்பாளராக, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சாரு. அதுக்குள்ளே அவர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறி மீண்டும் பாஜக கூட்டணிக்கு போய் பாஜகவோட திருப்பி ஆட்சி அமைக்கிறார். எத்தனை நம்ம சொல்றதுக்கே நமக்கு குழப்பமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருக்கு வயசும் கிட்டத்தட்ட அவருக்கு 80 வயசு நெருங்க ஆக போது. இவர் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அந்த இயக்கத்தில், ஜெயபிரகாஷ் நாராயணன் தெரியும் எல்லாருக்கும், நமக்கு இந்திரா காந்தியவே மிகப்பெரிய அளவில் ஒரு தண்ணி காட்டிய ஒரு நபர். அவருடைய சீடர்களாக இருந்தவர் தான் இந்த நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ். இவங்களாம் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான். சமூக நீதி கொள்கை ஏற்கப்பட்டு ஒரு மாநில சுயாட்சிக்காக போராடிய ஒரு இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், அந்த பின்புலம் வந்தவர் தான். பீகாரை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான் ஒரு மேஜர் பார்ட்டி. ஒன்று ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம், ஒன்று ராஷ்டிரிய ஜனதாதளம். இந்த 2 கட்சி தான் மேஜர் பார்ட்டி. லல்லு பிரசாத் யாதவ், இந்த பக்கம் நிதிஷ்குமார். லல்லு பிரசாத் தெரியும், இப்போ கொஞ்சம் அவருக்கு முடியாமல் இருக்குது. அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் இப்போ பீகாரினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இந்த பக்கம் நிதிஷ்குமார் இருக்கார். இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு தேர்தல் கலந்துருக்காங்க. தேசிய கட்சிகள் பூரா 2 கட்சிகளையும் சார்ந்து இருக்கு. ஓகே, காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. ஆர்ஜேடி கூட காங்கிரஸ் இருக்கு. இந்த பக்கம் ஐக்கிய ஜனதாவோட பிஜேபி இருக்கு. ஒரு திரும்ப சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்து இப்போ அந்த கவர்மெண்டோட தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் இவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பீகார்ல, பல்டி குமார் அப்படின்னு. நிதிஷ்குமார் பல்டி அடிச்சுட்டே இருக்காரு பாருங்க. நம்ம இத்தனை ரூட் போட்டு அந்த நிற்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு மனுஷன் எவ்வளோ சலிக்காம 80 வயசுல இத்தனை கூட்டணியை மாற்றி
போட்டிருக்காரு. இந்த மாதிரி இப்போ தேர்தல் வரப்போது, இந்த தேர்தல் நவம்பர் மாதம் 2 கட்டமாக பீகாரில் தேர்தல் நடக்க போது, ஒட்டுமொத்தமாக இந்தியாவுமே இந்த தேர்தலை முக்கியமாக பார்க்குறாங்க. பீகார் தேர்தல் இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகும்னு சொல்லிட்டு பல அரசியல் வல்லுநர்கள் பேசுகிறாங்க. சில கட்சியுடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளே பேசுகிறாங்க. ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. பாஜக என்ன நினைக்குதுன்னா, பாஜக நிதிஷ்குமார் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறேன்னு நினைக்குது. நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நினைக்கிறாங்க. யார் கட்டுப்பாட்டில் யார் போகிறதுங்கிறது தேர்தல் முடிவில் தெரிஞ்சிடும். இந்த ஒரு நேரத்தில் தான் இது அவங்க வந்து கூட்டணி தேர்தல் 6ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது, அப்புறம் ஆர்ஜேடி இருக்குது, இன்னும் சில கட்சிகள் இருக்குது. இந்த பக்கம் என்டிஏயில் பார்த்தோம்னா பிஜேபி அண்டு ஐக்கிய ஜனதாதளம் அண்டு நம்ம சிராக் பஸ்வானுடைய கட்சி லோக் ஜனதள், இந்த 3 கட்சியும் இருக்குது. 3 கட்சியும் இப்போ என்டிஏல சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு. 101 சீட் தலா. காங்கிரஸ்க்கு இது பிஜேபி 101 சீட்டும், ஐக்கிய ஜனதாதளம் 101 சீட்டும், அந்த இவருடைய சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனதள் அது வந்து 29 சீட்டும் அவங்க வந்து சீட் ஷேரிங் நேற்று முடிச்சுட்டாங்க. அநேகமாக இந்த பக்கம் இந்தியா அலையன்ஸில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஈவினிங்குள்ள அக்டோபர் 13 ஆமாம், இன்னைக்கு ஈவினிங்கும் நாளைக்குள்ள அது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவங்களும் சீட் ஷேரிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது இந்த மாதிரி போயிது. இப்போ தேர்தல் காலத்தை ஆல்மோஸ்ட் அவங்க நெருக்கிட்டாங்க. பரபரப்பாக தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில் சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்து நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வர்றதுக்காக கிட்டத்தட்ட 40% இவருக்கு வந்து 32% நம்ம சன்சுராஜ் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து ஒரு 15% ஆதரவு இருப்பதாக ஒரு சி ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க. சில கருத்து கணிப்புகளில் முன்ன பின்ன இருக்குது. எல்லா கருத்து கணிப்புகளுமே இந்தியா அலையன்ஸில் தேஜஸ்வி யாதவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இப்போ உள்ள நிலவரம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலில் ஒரு களையெடுப்புகளுக்கு பிறகு, ஒரு தேர்தலுடைய ஒரு பெரிய தேர்தல் ஆணையத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு இந்த தேர்தல் வருது. இதுக்கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 65 லட்சம் பேர் நீக்கி நாங்கள் எஸ்ஏஆர்னு கொண்டு வந்து அதுக்கடுத்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. இந்த வழக்கெல்லாம் தெரியும். இப்போ கிட்டத்தட்ட 23 லட்சம் பேரை வந்து புதுசாக சேர்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் பேர், 23 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க, 16 லட்சம் பேர் புதுசாக சேர்த்துருக்காங்க. இதை எதிர்த்து ஆம் ஆத்மியினுடைய முன்னாள் டெல்லியினுடைய துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இப்போ நீக்கப்பட்டவங்களுடைய டீட்டெயிலும் சேர்க்கப்பட்டவங்களுடைய டீட்டெயிலும் வேணும். இதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. 8 கோடி பேர் ஏற்கனவே தமிழ்நாடு மாதிரி தான். அதில் 7.5 கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய தகுதி உள்ளவராக அவங்க ஃபைனல் லிஸ்ட்டும் போட்டாங்க தேர்தல் ஆணையம். இப்போ அதை எதிர்த்து போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் சில ஆர்டர் போட்டிருக்கு. எதற்காக நீக்கப்பட்டீங்களா 23 லட்சம் பேர், எதற்காக 16 லட்சம் பேர் சேர்த்திங்கல்ல, 2 உடைய டேட்டாவும் வேணும்னு இருக்காங்க. இப்போ அந்த முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு சில கால அளவு நிர்ணயம் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டேட்டாஸை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஏதும் முறைகேடு நடந்தால் பீகார் தேர்தலை கூட தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். பீகார் தேர்தல் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றம் அந்த டீட்டெயில் கேட்குறாங்க. அதில் ஏதும் முறைகேடு நடந்திருக்காங்க, நீக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு தெரியாமல் நீக்கப்பட்டிருக்கா, இல்லை சேர்க்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது தவறான டாக்குமெண்ட் வாங்கி சேர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது பார்க்குது. குறிப்பாக எல்லாரும் எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இஸ்லாமிய வாக்குகள், தலித் வாக்குகள், யாதவர்கள் வாக்குகள், இதை குறிவைத்தே தான் அவங்க வந்து பிரித்தாங்க, நீக்கப்பட்டாங்க. ஏன்னா அவர்கள் பாஜக எதிராக இருக்குது, தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஒரு அணியாக செயல்படுது அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போ அவங்க கொடுக்குற டேட்டாஸை பார்க்குறப்ப குறிப்பு உண்மையிலேயே அவங்களெலாம் நீக்கப்பட்டிருக்காங்களா, ஏதேனும் காரணம் இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கிறாங்களா, எதுவும் காரணம் இல்லாமல் அவர்கள் தெரிஞ்ச ஆட்களை வெளி மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்களா, இதெல்லாம் நீதிமன்றம் கேட்டிருக்கு. இந்த டேட்டாஸ்லாம் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறப்ப இது மாதிரி முறைகேடுகள் நடந்திருந்தால் இன்னும் தேர்தல் தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போது இன்றைக்கி தான் வந்து இந்தியா கூட்டணி தங்களுடைய சீட் ஷேரிங்கை பேச போகிறாங்க. என்ன மாதிரியான அவுட்கம் இருக்கும் சார்? ஏன்னா இவங்க வந்து க்ளோஸாக வந்துட்டாங்க, 101 வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன சாதகம்? இல்லை, அது வந்து எப்படின்னா 100 சீட்டு கேட்குறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. காங்கிரஸ் 65-70க்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசி வரும்னு நினைக்கிறேன். மேஜர் சீட் வந்து ஆர்ஜேடி தான் மேஜர் பார்ட்டியாக இருக்கும். மேஜர் பார்ட்டி தான் அதிகமான இடங்களில் நிற்பாங்க. மற்றபடி காங்கிரஸ் ஒரு 100, 60, 70 அந்த மாதிரியான இதில் நிற்பாங்க. ஓகே சார், ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய பார்ட்டி க்ளோஸ் ஆகிட்டாங்களே சார், பிஜேபி 101 அப்போ ஒருவேளை இவங்க ஜெயிக்கிற பட்சத்தில் பவர் ஷேரிங்கே வித்தியாசம். கூட்டணி ஆட்சி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. பிளானிங் வந்து கூட்டணி ஆட்சி தான். 101 யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. 101 ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக. அப்படிங்கும் போது அதை வந்து ஷேரிங் ஆச்சு தான். ரெண்டாவது, நிதிஷ்குமார் தப்பு தவிர திருப்பி வந்து நிதிஷ்குமாரினுடைய கை ஓங்கிடக்கூடாது. நிதிஷ்க்கு இதில் என்ன கொடுமைன்னா, யார் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. அதில் தேஜஸ்வி யாதவ் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. செகண்ட் பிளேஸில் வந்து
நம்ம இது இருக்கார் பிரசாந்த் கிஷோர் இருக்கார், 3வது பிளேஸில் தான் நிதிஷ்குமார் இருக்கார். ஓகே, இது மாதிரி முதலமைச்சருடைய கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்து யாருன்ற ஒரு கருத்து கணிப்பில் 3வது பிளேஸில் இருக்கார். கிட்டத்தட்ட 18% 20% தான் இவர் இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இவர் இருக்கிறார், தேஜஸ்வி யாதவ் இருக்கார். அப்படிங்கும்போது அவர் ரொம்ப பலகீனமாக இருக்கார். பாஜக என்ன நினைக்கிறதுனா எப்படியாவது இவர் வந்து கை வாங்கிடக்கூடாது, மீண்டும் வந்து பீகாரில் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது. ஆனால் இவர் இப்போ ஒன்று நடக்கணும் வச்சு, உதாரணத்துக்கு தேர்தல் முடிவுகள் வந்து தேசிய யாதவ் முதலமைச்சர் ஆகிட்டார். இவர் 101 சீட் வாங்கியிருக்காரு. 30-40 சீட் வாங்கி கட்சி எதிர்கட்சியாக கூட வர முடியாது. 30-40 சீட் வாங்கினா அப்போ ஒரு கட்சியாக இருக்கிறப்ப இவர் மத்திய அரசு அண்டி தான் இருக்கணும், மத்திய அரசு மட்டும் நம்பி தான் இருக்கணும். அப்போ அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டாருன்னா நம்ம சொல் பேச்சு கேட்டுருப்பார்ல, அது பாஜக போடக்கூடிய கணக்கு. அதனால தான் இவ்வளோ சீட் வாங்கினது. ஆனால் இது தெரிஞ்சுமா சார் அவர் ஈக்குவலாக 101 சீட் வேற வழி இல்லையா? இந்த பக்கம் தான் இது சண்டையை போட்டு வந்துட்டீங்களே, திருப்பி போனால் சேர்க்கவும் மாட்டாங்களே, ஃபர்ஸ்ட்ல பெஸ்ட் ஆப்ஷன் இதுன்ற மாதிரி வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் ஆல்மோஸ்ட் அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டார். பல முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு, மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறாரு, ஒரு நீண்ட அரசியல் பயணம் போயிருக்கிறாரு. அப்படிங்கும் போது ஓகே அப்படிங்கிற வேற வழி இல்லாமல் ஒரு சூழ்நிலை கைதியாக இன்னைக்கு நிதிஷ்குமார் இருக்கார். நிதிஷ்குமாரை முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் கரையேறினதாக வரலாறுகள் கிடையாது. அது சிவசேனாவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கட்டும், நிறையா லிஸ்ட்டு போகலாம். காஷ்மீர்லேருந்து தொடங்கினா தமிழ்நாட்டில் அதிமுக வரைக்கும் பாஜகவோடு போய் தெருவுக்கா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தெருவுக்கு போன லிஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு. அடுத்த தெருவுக்கு போகிறது நம்ம நிதிஷ்குமார் தான். சரி, ஓகே. இப்போ எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் சொன்னீங்க சார், ஆனால் அது இன்னும் முற்றுப்பெறல. அதுக்கு என்ன தீர்வு இல்லை எப்படி அவங்க ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்றது இல்லை, அது நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருக்குது. பட் தேர்தல் வந்து டேட்டே அறிவிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் எப்படி சார் இது கரெக்டாக இருக்கும்? ஏன்னா யார் சேர்க்கப்பட்ட நீக்கப்பட்டிருக்காங்க இல்லை எப்படி இது மாறுதுன்றது ஒன்று இருக்குல்ல. இல்லை, சந்தேகத்தை கிளப்புறாங்கல்ல. நீக்கப்பட்டது 65 லட்சம் பேர், 25 லட்சமாக குறைச்சிட்டீங்க. அந்த 25 லட்சம் பேர் எதுக்கு நீக்கினீங்க? இப்போ நீங்கள் ஆதாரம் வந்து நீங்கள் ஆவணமாக எடுத்துக்கிற மாட்டேன்றீங்க, அப்போ ஆதாரம் எடுத்துக்கிறலான்றீங்க. இப்போ தேர்தலாக இப்போ இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக, நல்ல கேள்வி இது, முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆதாரம் ஆவணமாக எடுத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. மணிஷ் சிசோடியா கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டுக்கு போய் என்ன கேட்குறாருன்னா, இந்த 25 லட்சம் பேருடைய டேட்டாஸை வாங்கி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு கொடுக்குது. நீங்கள் ஆதாரம் ஆவணமாக கொண்டு வாங்க, நீங்கள் ஓட்டு போடலாம், ஓட்டர் ஐடி இல்லாட்டியும் கூட ஓட்டு போடலாம். அப்போ அதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலை செய்கிறாங்க. அதுதான் சந்தேகம் வலுவாக இருக்குது. ஓகே, இப்போ கோர்ட்டுக்கு போனாலும் இந்த ஆர்டர் வருது, இந்த அறிவிப்பு வருது. இப்போ இது எல்லா மாநிலத்தையும் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஷார்ட் டைமாக இருக்குது. இப்போ இந்த டைமுக்குள்ளே இவங்க சொன்னால் தானே சார் அவங்களால ஆக்டிவாக போய். இல்லை, அதான் சொல்கிறேனே, அவங்களுக்கு அடுத்த மாதம், இந்த மாதம் இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. இடையில ஹாலிடேஸ், தீபாவளி ஹாலிடேஸ்லாம் வரும். அதுக்குள்ளே இவங்க வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அவங்க வேறு அவங்களையும் சேர்க்க சொல்லுவாங்க. இல்லை நீக்க சொன்ன ஆட்களை வந்து திருப்பி கொண்டு வரலாம். இல்லை அவங்க வலுவான சந்தேகமாக இருந்துச்சுன்னா தேர்தலை தள்ளி வைக்கலாம். இது எல்லாமே நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவு தான். அது என்ன நடக்க போகுதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், ஊருக்கே பல்வேறு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து பல்வேறு முதலமைச்சர்கள், பிரதமர் வரைக்கும் உருவாக்குனவர் நம்மளுடைய பிரசாந்த் கிஷோர், அவருடைய பாட்டி ஜன்சுராஜ். அவங்க வந்து போன முறை ரொம்ப மோசமான தோல்வி. இடைத்தேர்தல் தான். இடைத்தேர்தல் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறது ஒரு விதி இருக்கு. இப்போ ஆனால் பட் இந்த வாட்டி எப்படி சார் இருக்காரு? இந்த வாட்டி கொஞ்சம் வறட்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா ஒன்று ஓப்பனாக சொல்லணும்னா, பிரசாந்த் கிஷோரை உருவாக்குனதே வந்து பாஜக தான். ஓகே, நிதிஷ்குமாரை காலி பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர். பி கேட்குறவர் உருவாக்குனவர் வந்து நிதிஷ்குமாரை காலி பண்ணணும். எப்படி டெல்லியில் வந்து காங்கிரஸை காலி பண்ணுறதுக்கு ஆம் ஆத்மி உருவாக்குனாங்களோ, பீகாரில் நிதிஷை காலி பண்ணுறதுக்கு இவர் உருவாக்கியிருக்காங்க. அதனால் வந்து அவர் 14% வாங்குறாருன்றாங்க. பிரசாந்துக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தல் சீசனில் தமிழ்நாட்டில் விஜய், பீகாரில் நிதிஷ்குமார், அப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்ன? இல்லை, அவங்களுடைய கணக்கு அங்கே ஒரு 15% வாங்குறாரு. இங்கே ஓட் ஸ்பாய்லர்ஸ் தான் அவங்க எல்லாமே. அந்த மாதிரி பிஜேபி இதோடைய ஆசைப்பட்ட வேட்பாளர் தான், ஆசைப்பட்ட கட்சி தான் சன்சுராஜ். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓட்டை பிரிக்க வச்சு நிதிஷ்குமாரை பலகீனப்படுத்தி ஐக்கிய ஜனதாதளம்ங்கிற ஒரு கட்சியவே இல்லாமல் ஆக்கி அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து பிஜேபி உட்காரணும். 2 கட்சி தான், திமுக மாதிரி, ஆர்ஜேடி அண்டு ஐக்கிய ஜனதாதளம். அந்த 2 கட்சியிலையும் வந்து ஒரு கட்சியை பலகீனப்படுத்தி உடச்சி அதை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும். தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய அதே ஃபார்முலா தான், மகாராஷ்டிராவில் செய்யக்கூடிய அதே ஃபார்முலா தான் இப்போ பீகார்லையும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்க நினச்ச இலக்கை நோக்கி போயிட்டாங்க. அதான் நடக்க போகுது. ஓகே சார், நீங்கள் சில டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொன்னீங்க, கணக்கெடுப்பு சாம்பிள்ஸ்லாம் சொன்னீங்க. நீங்களும் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கீங்க இந்த எலெக்ஷன் பற்றி. இதில் வந்து யார் ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரம் அதிகமாக இருக்குது சார்? நேர்மையாக உண்மையாக தேர்தல் நடந்தால்
இந்த குளறுபடி நடக்காமல் நடந்தால், இந்த 6 மணிக்கு மேலே பர்சன்டேஜ் ஏறாமல் இருந்தால், சிசிடிவி ஃபுட்டேஜ் சரியாக இருந்தால், நான் இதெல்லாம் சொல்கிறேன், 6 மணிக்கு மேலே பர்சன்டேஜ் ஏறக்கூடாது. 2 கண்டிஷன் இருக்கா அப்போ? 4 to 6 படாரு 15% ஓட்டு போடுறாங்க. எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரில. தேர்தல் கமிஷன் சொல்லுது 15% ஓட்டு போட்டிருக்காங்க, 20% ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. எப்போ, அதாவது நம்ம மேனுவலாக பேலட் பேப்பரில் ஓட்டு போடுற காலத்தில் கூட இவ்வளோ பர்சன்டேஜ் ஏறாது. ஆனால் டிஜிட்டல் மயமாக வந்ததுக்கு பிறகு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்த பிறகு இந்த 4 to 6 வந்து 15% 20% வரைக்கும் ஏறுது. இப்போ வரைக்கும் விவிபேட் இருக்கே, செக் பண்ணலாமே. அதான் விவிபேட் கவுண்ட் பண்ண முடியாதே, வச்சிருக்காங்க பேருக்கு. நீங்கள் அங்கே சீட்டு விழுதான்னு மட்டும் பார்த்துக்க, அதை நாங்கள் கவுண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. தேவைப்பட்டால் ரேண்டமாக ஏதாவது ஒன்று செக் பண்ணுங்கன்றாங்க. ஏதோ டிஸ்பியூட் வந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறது. இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா, ஒரு 100 பெட்டி இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு 2 பெட்டியை மட்டும் செக் பண்ணுங்கன்றாங்க ரேண்டமாக. அதான சந்தேகமாகவே இருக்குது. அதாவது 4 to 6க்குள் பர்சன்டேஜ் எகிராமல் இருந்தால், சிசிடிவி ஃபுட்டேஜ் சரியாக வேலை செய்தால், தேர்தல் நேர்மையாக நடந்தால், இந்தியா அலையன்ஸில் வந்து தேசியவாத அடுத்த முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஓகே, அதை நம்ம வந்து எப்படி நடக்க போகுது தேர்தல், என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி சார். நன்றி.